தமிழ் சினிமாவில் வரும் இந்த காட்சி போன்ற ஒரு நிகழ்வு திருப்போரூர் முருகன் கோவிலில் நிஜமாகவே நடந்துள்ளது. சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த CMDA ஊழியர் தினேஷ் என்பவர் கடந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குடும்பத்துடன் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு சென்றுள்ளார். முருகனை மனமுருகி தரிசித்த தினேஷ் சட்டை பையிலிருந்து பணத்தை எடுத்து காணிக்கையாக செலுத்தும் போது தனது விலை உயர்ந்த ஐபோனையும் உண்டியலில் தவறவிட்டுள்ளார். இதனால் பதறிய தினேஷ் உண்டியலை திறந்து தனது செல்போனை எடுத்து தருமாறு கோவில் ஊழியர்களிடம் முறையிட்டுள்ளார். ஆனால் கோயில் ஊழியர்கள் மறுப்பு தெரிவிக்கவே இதுகுறித்து அறநிலையத்துறைக்கு புகார் அளித்துள்ளார். இதனிடையே கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நேற்று முன்தினம் நடைபெற்றது. அப்போது உண்டியலில் தினேஷ் தவறவிட்ட ஐபோனை அறநிலையத்துறையினர் மீட்டனர். இதை அறிந்து கோவிலுக்கு சென்ற தினேஷ் தனது ஐபோனை தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் உண்டியலில் போட்ட அனைத்து பொருட்களும் முருகனுக்கே உரியது என கூறி செல்போனை வழங்க கோவில் நிர்வாகத்தினர் மறுத்துவிட்டனர். இந்த விவகாரம் குறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சாத்தியக்கூறு இருந்தால் ஐபோன் திரும்ப வழங்கப்படும் என்றார். எப்பொழுதுமே உண்டியலில் விழுந்து விட்டால் மீண்டும் அதை சாமி கணக்கில் தான் வரவேற்பார்கள். இதற்கு ஏதாவது விதிவிலக்கு இருக்கிறதா என்று சட்டப்படி ஆராய்ந்து ஏதாவது இருந்தால் அதற்கேற்ற நிவாரணம் நிச்சயமாக அந்த பக்தர்களுக்கு வழங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருப்பின் ஆராயப்படும்.